சார் சம்பவம் நடந்தப்போ மணிகண்டன் வந்து எஸ்எஸ்ஐ அவரோட செல்ஃபோனை புடுங்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மர்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இல்லை, அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு முதல்ல. அந்த ஓகே சார். வெட்டுப்பட்டிருக்கிற அவங்க அப்பா மூர்த்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இன்னொரு சகோதரன் தங்கப்பாண்டியன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்புறம் வெட்டிட்டு கத்தியோடு நிற்கிற மணிகண்டனையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கும்போது தான் அவனுக்கு வந்து சுதாரிக்கிறான். எப்படியும் போலீஸில் இந்த ஆள் வந்து எப்படி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவார், இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன் அனுப்பிடுவார். அனுப்பிவிட்டு அங்கே ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்கன்னா நம்ம வண்டவாளமும் தெரிஞ்சிடும், 3 பேர் வண்டவாளமும் தெரிஞ்சிடும், போலீஸில் போனால் இதோட பெரிய சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வெட்டுறான். செல்ஃபோனை பிடிங்கி காலில் ஓரமாக போடுறோம். அதை உள்ளே போட்டுட்டு தான் அடுத்த கட்டமாக அங்கேருந்து தப்பிக்கிறான். போலீஸ் வரும்போது இவங்க 2 பேர் தான் ஸ்பாட்டில் இருக்காங்க. இவங்கள வந்து போலீஸில் சரண்டர் ஆனதாக தான் தகவல். யார்? ஆனால் 3 பேருமே சரண்டர் ஆகிட்டாங்க. இல்லை இல்லை தானே சார் தகவல்? மணிகண்டன் வந்து தலைமறைவு. 2 பேர் வெட்டுப்பட்ட அப்பாவும் மகனும் 2 பேரும் தான் சரண்டரு. 5ஆம் தேதி சம்பவம். 5ஆம் தேதி இந்த மாதம் 8ஆம் மாதம் சம்பவம். 6ஆம் தேதி இவங்க போய் சரண்டர் ஆகிடுறாங்க காலையில். 7ஆம் தேதி வந்து மணிகண்டன் என்கவுண்டர். சரண்டர் ஆகாத மணிகண்டன் வந்து சரண்டர் ஆனானா இல்லை போலீஸ் வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சு? போலீஸ் வந்து தேடுது. ஏன்னா இது வந்து பெரிய அளவில் பேசப்படுற விஷயமாயிடுச்சு. 2வது பணியில் இருக்கும்போது ஒரு காவல் அதிகாரியை வெட்டி கொலை பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். போலீஸ் தான் வந்து மணிகண்டனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனா வந்து சரணடையல.